ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆஃப் கேஜில மட்டன் பிரியாணி எப்படி சூப்பரா செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி குயிக்கா அண்ட் ஈஸியா செய்யலான்றது நான் உங்களுக்கு டக்குன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேஜி மட்டன் நல்லா வேக வச்சு ஒரு கப்ல எடுத்துக்கிட்டேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி தாங்க இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய ஆனியன் வந்து ஒரு 2 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன், 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அண்ட் புதினா வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு பிரியாணினாலே, அதனால ஒரு 1/2 கப் ஆஃப் கர்டும் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் வந்து நம்ம 1/2 கேஜில பண்ணனால நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது என்ன அரிசி எடுத்திருக்கேன்னா, இது வந்து பொன்னி புழுங்கல் தான் நான் எடுத்திருக்கேன். வீட்ல நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க நம்ம இதை குயிக்கா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த பாத்திரத்துல தான் பிரியாணி குக் பண்ண போறோம். நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கேத்த மாதிரி ஆயில் வந்து நான் சின்ன கரண்டியில ஒரு 3 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஆயில நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்புலாம் நல்லா தாளிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனை நல்லா சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம தீனி வச்சிருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த ஆனியனை நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு பிரியாணி கெடாம நல்லா இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவையும் சேர்க்கணும். இப்ப நல்லா தக்காளியும் நம்ம போட்டிருக்க புதினாவும் நல்லா வந்து வதங்கணும். இப்ப நம்ம போட்ட தக்காளியும் புதினாவும் நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் இதுல சேர்த்துருங்க. நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 1/2 கப் கர்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு எப்பவுமே கலர் சேர்க்காம நம்ம வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தாலே நமக்கு வந்து அந்த கலர் வந்துடும். இப்ப சில்லி பவுடர் போட்டு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்ப இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்க்கலாம். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன் சேர்க்க போறோம். மட்டன் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலால கொதிக்க விடுங்க. இப்பதான் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போறேன். நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இப்ப நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்ப அரிசி போட்டதும் லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சால்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்ப கொதி வருது இல்லைங்களா, சிம்ல ஃபுல் சிம்ல வச்சுட்டு ஏதாவது லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பரான பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப சாப்பிடலாம். சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு. வாங்க நம்ம பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் மட்டன்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. காதல் வரம் பூ தூவுமே
இங்க பாருங்க நல்லி பீஸ்லாம் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.